நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தமிழக அரசு புதிதாக உருவாக்கியுள்ள சென்னை இதழியல் நிறுவனத்தில் தொலைக்காட்சி செய்தி ஆசிரியர்கள் குணசேகரன், கார்த்திகை செல்வன் உள்ளிட்டோர் இயக்குநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நடப்பாண்டு தமிழக அரசின் பட்ஜெட்டில் புதிய இதழியல் நிறுவனம் உருவாக்கப்படும் எனவும் இந்த கல்வியாண்டில் இருந்தே மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் தமிழக அரசு அறிவித்தது. அதற்காக 7.75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அந்த நிறுவனத்தின் தலைவராக த ஹிந்து ஆங்கில நாளிதழின் குழும இயக்குனர் ரவி, தலைமை இயக்குநராக அவுட்லுக் இதழில் பணியாற்றிய AS பன்னீர்செல்வன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். பன்னீர்செல்வன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புத்தகங்களை எழுதியுள்ளார். இந்நிலையில் சன் செய்திகளின் தலைமை செய்தி பொறுப்பாளர் குணசேகரன், நியூஸ் 18 தலைமை செய்தி பொறுப்பாளர் கார்த்திகை செல்வன் ஆகியோர் புதிய இதழியல் கல்லூரியின் இயக்குநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநில அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை செயலர், செய்தித்துறை இயக்குனர், நிதித்துறை இணைச் செயலர் ஆகியோர் அந்த கல்லூரியில் இயக்குநர்களாக இருக்கின்றனர். மேலும் 2 இயக்குநர்களுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது.